உற்சாகமான காலை வணக்கம் நண்பர்களே. நான் உங்கள் சுரேஷ்குமார், நிதி ஆலோசகர். நான் இன்றைக்கி ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், இல்லை நான் ஒரு ஜாபுக்கு போயிட்டுருக்கேன். இன்றைக்கி நான் இருக்கிற இந்த சுச்சுவேஷனில் என்னுடைய துறை சார்ந்த விஷயங்களில், அது வேலையாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, நான் அடுத்த கட்டத்துக்கு என்னை உயர்த்திக்கணும்னு சொன்னால் இந்த ஒரு விஷயத்தை நாம் பண்ணாமல் இருக்கவே கூடாது அப்படின்னா எந்த விஷயத்த சொல்லுவீங்க சுரேஷ் சார் அப்படின்னு என்னோட நம்பர் கேட்டார். அதாவது இப்போ அவர் இருக்கிற சுச்சுவேஷன், இன்றைக்கி நீங்கள் எந்த ஒரு ப்ரொஃபஷ்னலில் வேணால் இருக்கலாம். இப்போ நான் இருக்கிற இந்த நிலையை அப்கிரேடு பண்ணணும், அடுத்தடுத்து நான் கட்டத்துக்கு போகணும்னா தயவு செஞ்சு இந்த விஷயத்தை பண்ணாமல் இருக்காதீங்க, இதை பண்ணால் மட்டும்தான் அடுத்த ஸ்டெப் போக முடியும் அப்படின்னா அதில் ரொம்ப நிறையா விஷயங்கள் இருக்குது. பயிற்சி, முயற்சி, எஜுகேஷன், ட்ரைனிங், விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர் இருக்குது வெற்றியாளர் ஆவதுக்கு. அதில் எதை கம்பல்சரி நான் பண்ணி ஆகணும், இதை வெற்றவே கூடாதுன்னா எது அப்படின்னு கேட்டார். அப்படி பார்க்கும்போது ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நம்பலாம். ஆர்வம். எந்த சுச்சுவேஷன்லையும் நீங்கள் எதை ஆரம்பிச்சிருக்கீங்களோ அதன் மேல் இருக்கின்ற ஆர்வத்தை மட்டும் விட்டு விடாதீர்கள். ஏன் அப்படின்னா உங்களுடைய ஒட்டுமொத்த இயக்கத்துக்கும் ஃபியூவல் எதுனா, பெட்ரோல் எதுனா ஆர்வம் தான். எப்படி ஒரு வாகனம் பெட்ரோல் இல்லைன்னு சொன்னால் அது ஒரு உயிர் சத்தோ, அது இயங்காதோ, அது மாதிரி தான் ஒரு தொழிலுக்காகட்டும், இல்லை ஒரு ஜாபுக்காகட்டும், உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்காகட்டும் ஆர்வம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். என்னைக்கு இந்த ஆர்வம் அப்படிங்கிறத நீங்கள் விட்டுறீங்களோ அதன் மேலே இருக்கிற பிடிப்பு குறையும். பிடிப்பு குறையும் போது கற்றல் குறையும், தன்னம்பிக்கை குறையும், அடுத்த ஸ்டெப் நீங்கள் போகவே முடியாது. அப்போ எத்தனையோ திறன்கள், நல்ல விஷயங்கள் இருந்தாலும் கூட ஆர்வம் இல்லைன்னு சொன்னால் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு குறைந்துவிடும். அதனால் அதை மட்டும் ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்குங்க, கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். தேங்க்யூ.